அன்னை த்ரேசா லேடிஸ் ஹாஸ்டல் சார்பாக 40 பேர் பிக்னிக் வந்தோம். என் கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. கத்தோலிக்க பைபிள்ல 7 புத்தகங்கள் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு ப்ராடஸ்டன்ட்டுகள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். சுமார் 1700 வருஷங்களா பைபிள்ல இருந்த 7 புத்தகங்களை இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு கத்தோலிக்க சபை 7 புத்தகங்களை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்குன்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி நெஞ்செழுத்தத்துக்கெல்லாம் ப்ராடஸ்டன்டிசத்துல பஞ்சமே இல்லை. இதுல என்னங்க நெஞ்செழுத்தம் இருக்கு? யூதர்களுடைய வேதத்துல 39 புத்தகங்கள் தான் இருக்கு. அவைகளை தான் நாங்க பழைய ஏற்பாடா வச்சிருக்கிறோம். ஆனா உங்களுடைய பழைய ஏற்பாட்டுல அதை விட 7 புத்தகங்கள் அதிகமா இருக்கு. அப்ப அவைகளையெல்லாம் நீங்களா தான் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சிலர் வாதாடலாம். ஆனா இந்த 39 புத்தகங்கள் தான் யூதர்களுடைய வேதத்துல இருக்கணும்னு யூதர்களுக்கு யார் சொன்னா? எந்த தீர்க்கதரிசிகளாக சொன்னாங்களா? சரி, அதை கூட விடுங்க. இந்த 39 புத்தகங்கள் தான் இறைவார்த்தைங்கிற முடிவுக்கு யூதர்கள் எப்ப வந்தாங்க? ஜாம்னியாங்கிற இடத்துல வாழ்ந்த பரிசேயர்கள் கிபி 90களில் ஒரு சங்கத்தை கூட்டி இந்த 39 புத்தகங்கள் தான் தங்களுடைய வேதத்துல இருக்கணும்னு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது ப்ராடஸ்டன்ட் அறிஞர்கள் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருந்த கதை. ஆனா இந்த கதையை இன்னைக்கு சில ப்ராடஸ்டன்ட் அறிஞர்களை கூட ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா எந்த புத்தகங்கள் எல்லாம் தங்களுடைய வேதத்துல இருக்கணும்னு இந்த ஜாம்னியா யூதர்கள் கிபி 400கள் வரைக்குமே விவாதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை ஜாம்னியா கதை உண்மைன்னே கூட வச்சுக்குவோம். ஆனா அந்த யூதர்கள் கொடுத்த லிஸ்ட் தான் வேதம்னு நாம ஏன் ஏத்துக்கணும்? யூதர்கள் மத்தியில் அந்த ஒரு லிஸ்ட் தான் இருந்துச்சா? இந்த ஜாம்னியா சங்கத்துக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடியே கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள் செப்டுவாஜின்ட் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பைபிளை வச்சிருந்தாங்கல்ல. ப்ராடஸ்டன்ட்டுகள் ஏன் அந்த லிஸ்ட்டை ஏத்துக்கல? ஏன் நான் சொல்லட்டுமா? ஏன்னா அந்த செப்டுவாஜின்ட் பைபிள்ல கத்தோலிக்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 46 புத்தகங்களுமே இருக்கு. அப்ப செப்டுவாஜின்ட் லிஸ்ட் தான் வேதம்னு ஏத்துக்கிட்டா கத்தோலிக்க பழைய ஏற்பாடு தான் சரியானதுன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும்ல. அதனாலதான் நடக்காத ஒரு சங்கம் கொடுக்காத ஒரு லிஸ்ட தங்களுடைய பழைய ஏற்பாட்டுக்கு ஆதாரம்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டும் போதெல்லாம் இந்த செப்டுவாஜின்ட் பைபிள்ல இருந்து தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம ப்ராடஸ்டன்ட்டுகள் தள்ளுபடி ஆகமங்கள்னு தூக்கி எறிஞ்ச புத்தகங்கள்ல இருந்தும் கூட அப்போஸ்தலர்கள் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர்களே வேதம்னு சொன்ன ஒரு தொகுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு கிபி 400களுக்கு பிறகு வந்த சில பரிசேயர்கள் கொடுத்த தொகுப்பு தான் கடவுள் கொடுத்த பழைய ஏற்பாடுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே அபத்தமா இல்லையா? இயேசுவின் விஷயத்துல யூதர்களுடைய கருத்தை மதிக்காத நீங்க பைபிளின் விஷயத்துல மட்டும் ஏன் மதிக்கிறீங்க? இந்த லட்சணத்துல கத்தோலிக்க சபை தான் 7 புத்தகங்களை எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்குன்னு வேற கூசாம பேசுறீங்க. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். பைபிளை சொந்த மொழிக்கு மொழிபெயர்த்தவங்களை எல்லாம் கத்தோலிக்க சபை இரக்கமே இல்லாம கொண்டுச்சு. நமது அண்ணன் அஞ்சாசிங்கம் மார்ட்டின் லூத்தர் தான் சபையினுடைய அடக்குமுறைக்கு பயப்படாம பைபிளை முதலா ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்தார் அப்படின்னு ஒரு வதந்தி ரொம்ப நாளா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. மழைக்கு கூட வரலாற்று பக்கம் ஒதுங்காத ப்ராடஸ்டன்ட் தற்குறிகள் இந்த கட்டுக்கதையை உண்மைன்னு நம்பிக்கிட்டு பாக்குற கத்தோலிக்கட்டை எல்லாம் வாந்தி எடுக்குதுங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா, லூத்தர் பைபிளை மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடியே ஜெர்மன் மொழியில மட்டும் 18 மொழிபெயர்ப்புகள் இருந்திருக்கு. அது எப்படி? ஜான் வைக்லிஃப் தான் பைபிளை முதலா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாருன்னு சொல்றீங்க. ஆனா அவர் பிறக்கிறதுக்கு 600 வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது கிபி 700களிலேயே பைபிளை பழைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பீட் என்கிற அறிஞருக்கு திருச்சபை புனிதர் பட்டமே கொடுத்திருக்கு. அது எப்படி? லூத்தர் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பிரெஞ்சு, ஸ்பானிஷ், செக் மொழி, ஸ்லாவ் மொழி, அரபு மொழிகள்ல கூட பைபிள்கள் இருந்திருக்கு. அது எப்படி? ஆல்பிஜென்சியனிசம், லாலடிசம் போன்ற தப்பறைகள் தோன்றிய போதுதான் புது மொழிபெயர்ப்புகளை உருவாக்க கூடாதுன்னு திருச்சபை தடை விதிச்சது. ஜான் வைக்லிஃப் மாதிரியான சில ஆட்கள் பைபிளை வெறுமனே மொழிபெயர்க்கிறத விட்டுட்டு முன்னுரை எழுதுறேன், அடிக்குறிப்புகள் எழுதுறேங்கிற பேர்ல தங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பைபிளுக்குள்ள திணிச்சதாலதான் இப்படிப்பட்ட தடைகளே தேவைப்பட்டுச்சு. ஆனா அப்பவும் கூட ஏற்கனவே இருந்த இங்கிலீஷ் பைபிள்களை படிக்கிறதுக்கு திருச்சபை எந்த தடையும் விதிக்கல. ஏன்னா இந்த தடைகள் எல்லாமே அந்தந்த தேசங்களுக்கு மட்டுமே பொருந்துகிற தற்காலிக தடைகள் தான். யாரும் பைபிளை எந்த காலத்திலயுமே மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு திருச்சபை எப்பவுமே சொன்னதில்லை. ஆனா பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக தானே வில்லியம் டிண்டேல கொன்னீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். நிச்சயமா இல்ல. வில்லியம் டிண்டேலுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அவருடைய கள்ள உபதேசங்களுக்காகத்தான், பைபிளை மொழிபெயர்த்தாருன்றதுக்காக இல்ல.
சொல்லப்போனா டிண்டேல் விசாரணைக்காக சிறையில் இருந்த நாட்கள்ல கூட பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். திருச்சபை அதை தடுக்கவே இல்லை. அதெல்லாம் சரிங்க, ஆனா யாருமே படிச்சிடக்கூடாதுன்னு தானே பைபிளை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னு சில மேதாவிகள் கேட்கலாம். ஆனா இவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல தண்ணி குடிக்கிற டம்ளரை சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கிலிக்கு அர்த்தம் யாருமே தண்ணி குடிக்க கூடாதுன்னா இல்ல எல்லோரும் தண்ணி குடிக்கணும்னா? நூலகங்களுக்கு கதவும் தாழ்பாலும் நாம ஏன் போட்டு வச்சிருக்கோமோ அதே காரணங்களுக்காக தான் அன்னைக்கு பைபிள்களுக்கும் சங்கிலி போட்டாங்க. இத்தனைக்கும் அந்த பைபிள்கள் எல்லாம் நூலகங்களின் மேஜைகள் மேலேயே தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி கிடக்கல. புராட்டஸ்டன்ட்கள் கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு படிப்பறிவை வளர்த்துக்குங்க. ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை நானும் எவ்வளவு நாள் தான் புதிய செய்திகள் மாதிரியே சொல்றது, எனக்கே போர் அடிக்குதியா. 1992 வருஷம் போப் 2ஆம் ஜான் பால் திருச்சபையோட ஆராய்ச்சியாளர்கள் குழு முன்னாடி ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரையில கலிலியோவும் சரி, அவரை விசாரணை செய்த திருச்சபை அதிகாரிகளும் சரி, ஒருத்தர் பேசுறது என்னன்னு இன்னொருத்தருக்கு புரியாம பிரச்சனையை பெருசாக்கி சபைக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டாங்க. அதனால கலிலியோ கேஸ்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஆனா ஈர பேனாக்கி வியாபாரம் பண்றதையே பொழப்பா வச்சிருக்கிற நியூஸ் பேப்பருங்க, ஆஹா போப்பாண்டவரே மன்னிப்பு கேட்டுட்டார், கலிலியோவுக்கு நீதி கிடைத்தது, அறிவியலுக்கு வெற்றி அப்படிங்கிற ரேஞ்சில நியூஸ் எழுதினாங்க. நியூஸ் பேப்பர்ல தலைப்புச் செய்திகள் படிக்கிறதாலேயே தங்களை படிப்பறிவு உள்ளவர்கள்னு நினைச்சுக்கிற நம்ம ஊரு புராட்டஸ்டன்ட்கள் சில பேரு, பாத்தியா உங்க போப்பாண்டவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு நம்ம கிட்ட கம்பு சுத்துறாங்க. இதுல காமெடி என்னன்னா, போப்பினுடைய ஒரிஜினல் உரைய படிச்சு பார்த்த சில நாத்திகர்கள் கடைசி வரைக்கும் போப் மன்னிப்பே கேட்கலையே, மன்னிப்பேங்கடா அப்படின்னு கடுப்பாகி சில ஆர்டிகிள்ஸே எழுதியிருக்கிறாங்க. போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் கேள்வி என்னன்னா, இப்ப மன்னிப்பே கேட்டிருந்தாதான் என்ன? திருச்சபை மன்னிப்பு கேட்டுருச்சுங்கிறதால திருச்சபையா எல்லாம் போயிடுமா? திருச்சபையோட நடவடிக்கைகள்ல எப்பவுமே எந்த பிழையுமே இருக்காது அப்படின்னு நாங்க என்னைக்காவது சொல்லியிருந்தா, இங்க பாத்தியா உங்க சபை தப்பா நடந்துக்குச்சுன்னு உங்க போப்பாண்டவரே ஒத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நாங்க எப்பவுமே அப்படி சொன்னது இல்லையே. மதம், அறம் இந்த இரண்டு விஷயங்கள்லையும் டாக்மா அல்லது நிபந்தனையற்ற நம்பிக்கை என்று ஒரு போப் அறிவிக்கிற எந்த ஒரு உபதேசமும் எப்பவுமே பிழையாகாது அப்படிங்கறதான ஒரு கத்தோலிக்கனோட நம்பிக்கை. ஒருவேளை ஒரு தவறான விஷயத்தை நிபந்தனையற்ற நம்பிக்கைன்னு போதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு போப் மன்னிப்பு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்றது? நாங்களே திருச்சபையை விட்டு வெளியே போயிடுவோம். அதுவும் இல்லையா, குறைந்தபட்சம் திருச்சபையின் போதனைகள் பிழையானது அல்லது முன்னுக்கு பின் முரணானது அப்படின்னு வாதம் பண்ணா அதை விவாதிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு திருச்சபையின் அதிகாரிகள் சில சம்பவங்கள்ல கிறிஸ்தவர்கள் மாதிரி நடந்துக்கலாதான் அப்படின்னு ஒரு போப் ஒத்துக்கிட்டதை போய் ஒரு பிரச்சனைன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் உள்ள ஏதாவது இருக்கா? ஆனா இந்த இடத்துல தானே ஒழுக்கமில்லாத ஒரு சபை அதோட போதனைகள்ல மட்டும் பிழையற்றதா இருக்கும் நம்புறது மடத்தனம் இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுதான் உங்களோட கேள்வினா என்னோட பதிலும் ஒரு கேள்விதான். யூதர்கள் இல்லாதப்ப ஒரு விதம், அவங்க இருக்கும்போது ஒரு விதம்னு பேதுரு மாய்மாலம் பண்ணி இருக்கிறாரு. அந்த விஷயத்துல அவரை கேள்வி கேட்ட பவுலே இன்னொரு பக்கம் தன்னை விட்டுட்டு ஓடுன ஒருத்தன் திரும்பி வந்தப்ப அவனை மன்னிக்கலங்கிறது மட்டுமல்லாம அவனுக்கு பரிந்து பேசியதால தன்னை முதலா கிறிஸ்தவன்னு அங்கீகரித்த பர்னபா கிட்டவே கடுங்கோபமா சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாரு. இப்ப என் கேள்வி என்னன்னா, இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களும் நம்ம போலவே குற்றங்குறைகளோடவே வாழ்ந்திருந்தாலும் அவங்களோட போதனைகள் கடவுளுடைய வார்த்தை தான் அப்படின்னு நீங்க நம்பலாம். ஆனா இயேசு உருவாக்கிய திருச்சபை தன்னோட நடவடிக்கைகள்ல முன்ன பின்ன இருந்தாலும் அதோட போதனைகள் பிழையாகவே முடியாது அப்படின்னு நாங்க நம்ப கூடாதா? குழந்தை ஞானஸ்நானம்ங்கிறது கத்தோலிக்க சபை கண்டுபிடித்த வேதத்துக்கு புறம்பான ஒரு உபதேசம். ரோமின் மன்னனாகிய கான்ஸ்டன்டைன் கிபி 317 சாக கிடந்த தனது குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா. அதுல இருந்துதான் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற இந்த வழக்கமே உண்டானுச்சு அப்படிங்கிறது புராட்டஸ்டன்ட்டுகள் கத்தோலிக்கத்திற்கு எதிராக காலங்காலமா பரப்பிக்கிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான கட்டுக்கதைகள்ல ஒண்ணு. ஆனா இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு எடுத்துக்கிட்டா இந்த சம்பவத்துக்கு சுமார் 60 வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது கிபி 253 குழந்தைகளுக்கும் சிசுக்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதில் இன்னும் நாம் ஊக்கமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சிப்ரியன் ஆஃப் கார்த்தேஜ் சொல்லியிருக்கிறாரே, அது எப்படி? இதற்கும் 10 வருடங்களுக்கு முன்னாடியே கிபி 242
குழந்தைகளுக்கும் கூட ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த மரபை திருச்சபை அப்போஸ்தலர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது அப்படின்னு ஓரிஜன் எழுதியிருக்கிறாரே, அது எப்படி? அதுக்கும் 30 வருஷங்களுக்கு முன்னாடியே கிபி 215ல முதலில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், பிறகு சிறுவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு ஹிப்போலிட்டஸ் எழுதியிருக்கிறாரே, அது எப்படி? இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கிபி 180லேயே குழந்தைகள், சிறுவர், வாலிபர், முதியோர் என மறுபடி பிறக்கும் அனைவரையும் ரட்சிக்கவே இயேசு வந்தார் அப்படின்னு புனித இரணேயஸ் எழுதியிருக்கிறாரே, அது எப்படி? ஒரு பக்கம் கத்தோலிக்க சபை 4ஆம் நூற்றாண்டுல தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் கிபி 100களிலேயே வழக்கத்துல இருந்த குழந்தை ஞானஸ்நானத்தை கத்தோலிக்க சபையின் கண்டுபிடிப்புன்னு சொல்றீங்க. இது ரெண்டுல எது உண்மை? கத்தோலிக்க சபை 4ஆம் நூற்றாண்டுல தான் தோன்றுனுச்சுன்னு சொன்னா குழந்தை ஞானஸ்நானத்தை கத்தோலிக்க சபை கண்டுபிடிக்கலன்னு ஒத்துக்கணும். இல்ல குழந்தை ஞானஸ்நானத்தை கத்தோலிக்க சபை தான் கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னா கிபி 100களிலேயே கத்தோலிக்க சபை இருந்துச்சுன்னு ஒத்துக்கணும். சொல்லுங்க, இப்ப இது ரெண்டுல எதை உண்மைன்னு ஒத்துக்க போறீங்க? சூரியன் பூமியை சுத்தல, பூமி தான் சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னதுக்காக கத்தோலிக்க மத குருமார்கள் கலிலியோவை பாதாள சிறையில அடைச்சி சித்திரவதை செய்து கொன்னாங்க. மக்களோட அறியாமைதான் மதவாதிகளோட மூலதனம். அதனாலதான் மக்களுக்கு உண்மையை சொன்ன கலிலியோ போன்ற விஞ்ஞானிகளை கத்தோலிக்க சபை கடுமையா ஒடுக்குனுச்சு அப்படிங்கிறது கத்தோலிக்கத்திற்கு எதிராக பரப்பப்படுற நூற்றுக்கணக்கான வதந்திகள்ல ஒண்ணு. உண்மை என்னன்னா, பாதாள சிறையை கூட விடுங்க, கலிலியோ தான் வாழ்நாள்ல கைதிகளுக்கான சாதாரண சிறையை கூட பார்த்ததில்லை. 77 வயசுல தனது சொந்த வீட்டுல முதுமையால இறந்து போனார். அப்படி இருக்கும்போது கத்தோலிக்க மதகுருமார்கள் கலிலியோவை பாதாள சிறையில அடைச்சு சித்திரவதை செய்து கொண்டாங்கன்னு ஒருத்தன் நம்புறான்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ எவனோ மேடையிலையும் டிவிலையும் பேசினதை தாண்டி அவன் எந்த சரித்திர புத்தகத்தையும் படிச்சதே இல்லைன்னு அர்த்தம். கலிலியோ கேஸ்ல பரப்பப்படுற பொய்களை பத்தி முழுசா பேசணும்னா குறைந்தபட்சம் 1 மணி நேர வீடியோவாது தேவைப்படும். ஆனா நடந்த உண்மை என்னன்னு யோசிக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன வீடியோல ஒரு 5 பாயிண்ட்களை மட்டும் சொல்றேன். 1, பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு சொன்னது கலிலியோ இல்ல, கோப்பர்னிக்கஸ். கலிலியோ பிறக்கிறதுக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடியே கோப்பர்னிக்கஸ் அந்த கோட்பாட்டை ஒரு புத்தகமாவே வெளியிட்டுட்டார். கத்தோலிக்க சபை சூரிய மைய கோட்பாட்டையே எதிர்த்ததுன்னு சொன்னா கோப்பர்னிக்கஸோட அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அன்னைக்கு போப்பாக இருந்த 3ஆம் பவுலே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரே, அது எப்படி? 2, சூரிய மைய கோட்பாட்டை பரப்பக்கூடாதுன்னு கலிலியோவுக்கு முதல் தடை விதிக்கப்பட்டது 1616ல. ஆனா கோப்பர்னிக்கஸ் அந்த புத்தகத்தை வெளியிட்டது 1543ல. கத்தோலிக்க சபை சூரிய மைய கோட்பாட்டையே வெறுத்ததுன்னு சொன்னா அந்த 73 வருஷமும் கோப்பர்னிக்கஸோட புத்தகத்தை ஏன் தடை பண்ணவே இல்லை? 3, 1611ல கலிலியோவை வாட்டிகனுக்கே வரவழைச்சு போப் முன்னாடி அவருடைய கண்டுபிடிப்புகளை விலக்கி காட்ட சொல்லி திருச்சபை அவருக்கு விருந்து கொடுத்து கௌரவிச்சிருக்கு. கத்தோலிக்க சபை அறிவியலுக்கே எதிரான பழமைவாத கூட்டம்னு சொன்னா இது எப்படி நடந்துச்சு? 4, 1611ல இந்த கௌரவத்துக்கு ஏற்பாடு செய்த அவருடைய நண்பராகிய கார்டினல் பார்பெரினி தான் 22 வருஷம் கழிச்சு கலிலியோவை விசாரணை செய்ய சொன்ன போப் 8ஆம் அர்பன். அந்த நண்பர் எதிரியானது எப்படி? 5, சூரிய மைய கோட்பாட்டை ஆதரிச்சு 1632ல வெளியிட்ட புத்தகத்துக்காக தான் கலிலியோ தண்டிக்கப்பட்டார். ஆனா அந்த புத்தகத்தை எழுத சொன்னதே அப்போது போப்பாக இருந்த அவருடைய நண்பர் தான். எழுத சொன்னவரே தண்டனையும் கொடுத்திருக்காருன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைய தேடுனா கலிலியோவோட தனிப்பட்ட அதிக பிரசங்கித்தனமும் நேர்ம குசும்பும் மமதை பிடித்த சில மதகுருமார்களுக்கு அவரை எதிரியாக்குனதுதான் பிரச்சனை அப்படின்னு புரியும். சுருக்கமா சொன்னா கலிலியோவை தண்டிக்கிறதுக்காகத்தான் அறிவியல் முடக்கப்பட்டுச்சே தவிர அறிவியலை முடக்கிறதுக்காக கலிலியோ தண்டிக்கப்படலைன்னு புரியும். பாவ மன்னிப்ப காசுக்கு வித்த சபை தாடா உங்க சபை அப்படின்னு கத்தோலிக்கனை பார்த்து கேட்கறதுல புராட்டஸ்டன்ட்களுக்கு அப்படி ஒரு போதை. அதனாலதான் சாராயம் நல்லதா கெட்டதாங்கிற அறிவே குடிகாரனுக்கு வேலை பார்க்காதுங்கிற மாதிரி நம்முடைய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யாங்கிற கேள்வியே புராட்டஸ்டன்ட்களுக்கு வர்றது கிடையாது. ஆகையால இவங்கள லட்சத்துல ஒருத்தர் கூட பாவ மன்னிப்பு சீட்டை வித்தாங்கன்னு சொல்றமே அப்படின்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்ததே கிடையாது. ஆனா பிள்ளைங்க மக்குங்கிறதால வாத்தியார் பாடம் நடத்தாம இருக்க முடியுமா? அதனால படிப்பறிவில்லாத இந்த கூட்டத்தை ஒரு 10 கேள்விகள் கேட்டு கொஞ்சமாவது யோசிக்க வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு பொருளை விற்கிறவன் அந்த பொருள் என்ன செய்யும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுப்பான்ல, அந்த மாதிரி இந்த பாவ மன்னிப்பு சீட்டை வித்தவங்க அது என்ன செய்யும்னு சொல்லி வித்தாங்க.
2வது கேள்வி, நீங்க பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்ற இந்த சீட்டை வாங்கியவங்களோட பாவங்கள் அந்த சீட்டை வாங்கிய உடனே மன்னிக்கப்பட்டுருமா, அல்லது ஒரு பாதிரியார் கிட்ட போய் பாவ அறிக்கை செஞ்சாதான் மன்னிக்கப்படுமா? 3வது கேள்வி, ஒரு பாதிரியார் கிட்ட போய் பாவ அறிக்கை செய்தாதான் மன்னிக்கப்படும்னா இந்த சீட்டு கொடுக்கிற மன்னிப்பு பாவத்திற்கு அல்ல, இது வேற எதையோ மன்னிக்கிற சீட்டு அப்படின்னு தானே அர்த்தமாகுது? 4வது கேள்வி, பாவத்திற்கு மன்னிப்பு பெற பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு அருட்சாதனம்னு ஏற்கனவே ஒரு வழிமுறை இருக்கும்போது இந்த சீட்டை ஒருத்தன் எதுக்கு வாங்கணும்? 5வது கேள்வி, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறாதவங்களுக்கு இந்த சீட்டால பயனே இல்லைன்னு சொன்னா இந்த சீட்டை பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சொல்றது பைத்தியகாரத்தனமா இல்லையா? 6வது கேள்வி, நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க, ஆனா ஒரு மனுஷனோட அநித்திய தண்டனைகளை மட்டுமே தள்ளுபடி செய்கிற ஒன்றை திருமானிய சான்றிதழ்னு அழைக்கிறது கரெக்டா, இல்ல பாவ மன்னிப்பு சீட்டுன்னு அழைக்கிறது கரெக்டா? 7வது கேள்வி, திருமானிய சான்றிதழை எதிர்த்துதான் லூத்தர் தனது 95 புகார்களையே எழுதினார்னு சொல்றீங்களே, பிறகு ஏன் அதுல ஒரு இடத்துல கூட இந்த வழக்கமே தவறுன்னு லூத்தர் சொல்லவே இல்லை? 8வது கேள்வி, லூத்தர் உண்மையிலேயே திருமானியங்கள் என்கிற வழக்கத்தையே எதிர்த்தவர்னா பிறகு ஏன் அப்போஸ்தல மன்னிப்புக்கு எதிராக பேசுபவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன்னு சாபமே விடுறார்? 9வது கேள்வி, லூத்தர் உண்மையிலேயே திருமானியங்கள் என்கிற வழக்கத்தையே எதிர்த்தவர்னா பிந்தினோரை முந்தினோராக ஆக்கும் திருமானியங்களை நம் இருதயம் இயல்பாகவே ஏற்கிறது அப்படின்னு திருமானியங்களை ஏன் புகழ்றார்? 10வது கேள்வி, தேவாலயம் கட்டுவதற்கு காணிக்கையை வாங்கி கொண்டு திருமானிய சான்றிதழ் கொடுத்ததை வியாபாரம்னு சொல்வீங்கன்னா புராட்டஸ்டன்ட் சபைகள் சபை உறுப்பினர் பதவியை மாத சந்தாவுக்கு விக்குது, அதுக்கு வேற பேரு தான் தசமபாகம் அப்படின்னு நாங்க சொல்லலாமா? இஸ்டார் அப்படிங்கிற பாபிலோனிய பெண் தெய்வத்தோட பெயர் தான் மருவி ஈஸ்டர்னு ஆயிடுச்சு. முட்டையும் முயலும் அந்த இஸ்டாருடைய சின்னங்கள் தான். அந்த இஸ்டார் வழிபாட்டை தான் ஈஸ்டர்ங்கிற பேர்ல கத்தோலிக்க சபை கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்துனுச்சு. ஆகையால ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுற ஒருத்தன் ஒரு அந்நிய தெய்வ பண்டிகையை தான் கொண்டாடுறான் அப்படின்னு ஒரு கும்பல் இங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தெரியுது. ஆனா இது மொத்தமும் ஒரு சுத்தமான வடிகட்டின கட்டுக்கதை. ஈஸ்டர் பண்டிகை தான் மருவி ஈஸ்டர் பண்டிகையா ஆனதா சொல்றாங்கல்ல. நான் கேட்கிறேன், இதே பண்டிகைக்கு கிரீக்கு, லத்தீன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் போன்ற மொழிகள்ல என்ன பேரு? பஸ்கான்னு பேரு. மொழிக்கு ஏத்த மாதிரி பஸ்குவா, பாக்கே, பாஸ்கேர் அப்படின்னு உச்சரிப்புகள் மட்டும்தான் மாறுது. இப்படி உலகமே ஒரே பேர்ல கொண்டாடுற ஒரு பண்டிகைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் ஒரு வித்தியாசமான பேர் இருக்குன்னு சொன்னா அறிவுள்ள ஒருத்தன் அந்த பெயரை சந்தேகப்படுவானா இல்ல அந்த பண்டிகையவே சந்தேகப்படுவானா? ரெண்டாவதா, இந்த பண்டிகைக்கு ஈஸ்டர்னு பேர் வந்த இங்கிலாந்துல கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சதே கிபி 600கள்ல தான். ஆனா ரோம சாம்ராஜ்யத்தோட மத்த நாடுகள்ல எல்லாம் கிபி 150களிலேயே இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கு. இதை எந்த நாள்ல கொண்டாடணும்னு ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சீரியஸான விவாதமே நிகழ்ந்திருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ஈஸ்டர்ங்கிற பேர் வர்றதுக்கு 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பஸ்காங்கிற பேர்ல கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையை கிபி 600களுக்கு அப்புறம் இஸ்டார் வழிபாட்டுல இருந்துதான் வந்துச்சுன்னு உருட்டுறாங்களே, இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா இல்ல அயோக்கியனுங்களா? இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடப்பட்ட மாதத்துக்கு 7ஆம் நூற்றாண்டு இங்கிலீஷ்ல ஈஸ்டர் மொனத் அப்படின்னு பேரு. நம்ம காலத்து இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸ்டர் மந்த். அந்த ஈஸ்டர் மாதத்துல கொண்டாடப்பட்டதாலதான் இந்த பண்டிகைக்கு ஈஸ்டர்னு பேர் வந்திருக்கு. பிற்காலத்துல இங்கிலீஷ் உலகம் எல்லாம் பரவுனதால இந்த பண்டிகைக்கே ஈஸ்டர்னு மட்டும்தான் பேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்ம உண்டாயிடுச்சு. அந்த பிரம்மையையும் இஸ்டார் ஈஸ்டர் என்கிற பெயர் ஒற்றுமையையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கத்தோலிக்க சபையை அசிங்கப்படுத்துறதுக்காக ஒரு புராட்டஸ்டன்ட் கிளப்பி விட்ட ஒரு கேவலமான கட்டுக்கதை தான் இது. சரிங்க, ஆனா ஈஸ்டர் முயல், ஈஸ்டர் முட்டை எல்லாம் இஸ்டார் தெய்வத்தின் சின்னங்கள் தானே அப்படின்னு சிலர் கேட்கலாம். யாரு சொன்னா? வீனஸ் கிரகம், தானிய கிடங்கு, மின்னல், கம்பளி நூல் அப்படின்னு ஈஸ்டாருக்கு ஏகப்பட்ட சின்னங்கள் இருந்திருக்கு. முட்டையோ முயலோ அந்த பட்டியல்லையே இல்ல. முட்டையும் முயலும் இஸ்டாரின் சின்னங்கள் தான் சொல்றது ஒரு கடந்தெடுத்த பொய். அதுவும் இல்லாம கிபி 150களிலேயே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகையை முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பண்டிகைன்னு சொல்றதுக்கு அவ்வளவு வரலாற்று ஆதாரங்கள் உள்ள ஒரு பண்டிகையவே வெறும் பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு கிபி 600களில் உருவான ஒரு அந்நிய தெய்வ பண்டிகைன்னு உருட்டி இருக்காங்கன்னா, ஈஸ்டர் முட்டையையும் வெறும் 300 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஈஸ்டர் முயலையும் உருட்டுறது இவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா என்ன? என்னமோ திருச்சபைன்னு குதிக்கிறீங்க. உங்க சபை எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிருக்கு தெரியுமா? சூனியக்கார வேட்டை, கலிலியோ கேஸ், சிலுவை போர்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா?
அப்படின்னு ஒரு குற்றப்பட்டியலை வாந்தி எடுத்தா கத்தோலிக்கர்கள் அப்படியே தகச்சு போயிடுவாங்கன்னு புராட்டஸ்டன்ட்களுக்கு ஒரு நம்பிக்கை. கலிலியோவை உள்ள இழுத்தா கத்தோலிக்கனை ஜெயிச்சிடலாம்னு இந்த மங்குனிகள் நம்புறத கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோல பதில் சொல்றேன். ஆனா எந்த தைரியத்துல சிலுவை போர்களை பத்தியோ சூனியக்கார வேட்டைய பத்தியோ இதுங்க கேள்வி கேட்குதுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. யூரோப்ல சூனியக்காரர்கள்னு சொல்லி கொல்லப்பட்டவங்க சுமார் 40,000 பேர். இதுல கிட்டத்தட்ட 40% பேரை, அதாவது சுமார் 15,000 பேரை கொண்டது புராட்டஸ்டன்ட்கள். இதுல கொடுமை என்னன்னா 17ஆம் நூற்றாண்டுல மொத்த யூரோப்லயும் புராட்டஸ்டன்ட்களோட எண்ணிக்கை வெறும் 15% தான். ஆனா இந்த 15% புராட்டஸ்டன்ட்கள் கொன்று குவித்த சூனியக்காரர்களோட எண்ணிக்கை சுமார் 40%. இதுக்கு என்ன அர்த்தம்? கத்தோலிக்க தேசங்களை விட புராட்டஸ்டன்ட் தேசங்கள் 4 மடங்கு மூர்க்கமா சூனியக்காரர்களை வேட்டையாடி இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த மங்குனிகள் கத்தோலிக்க சபையை குறை சொல்லுதுங்க? புராட்டஸ்டன்ட்கள் சிலுவை போர்களை குறை சொல்றது இதை விட அபத்தமானது. சிலுவை போர்களை குறை சொல்ற இந்த பித்துக்குலிங்க கிறிஸ்தவர்கள் எப்படிங்க போர் செய்யலாம், ஆண்டவர் மறுகணத்தை காட்டுன்னு தானே சொன்னாரு அப்படின்னு கேக்குதுங்க. இந்த மடத்தனமான கேள்விக்கான நேரடியான பதில நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். ஆனா புராட்டஸ்டன்ட்கள் மறுகண்டத்தை காட்டுகிற சாதுக்கள்னு சொன்னா 30 வருட போர்ல கத்தோலிக்கர்களோட சண்டை போட்டவங்க யாரு? பாட்டாளிகள் போர்ல பாட்டாளிகளோட சண்டை போட்டவங்க யாரு? பேயும் பூதமுமா? புராட்டஸ்டன்ட்கள் தானே. ஆனா இதை விட பெசலைட்டம் ஒண்ணு இருக்கு. வெறிபிடித்த நாய்களை கொல்லுவது போல இந்த பாட்டாளிகளை கண்ட இடங்களிலேயே குத்தி கிழித்து வெட்டி வீசுங்கள் அப்படின்னு லூத்தர் சொன்ன அன்பின் வார்த்தைகளை கேட்டு புராட்டஸ்டன்ட்கள் பாட்டாளிகள் போர்ல சுமார் 30,000 பாட்டாளிகளை கொன்னு குவிச்சிருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, இந்த பாட்டாளிகள் கத்தோலிக்கர்கள் இல்ல, இவங்களை போலவே கத்தோலிக்க சபையை எதிர்த்து நின்ற புராட்டஸ்டன்ட்கள். எல்லாத்துக்கும் மேல திருச்சபை சிலுவை போர்கள்ல ஈடுபட்டதுக்கு புராட்டஸ்டன்ட்கள் நன்றியே சொல்லணும். ஏன்னா சிலுவை போர்கள்னு ஒண்ணு நடக்கலன்னா ஒரு காலத்துல கிறிஸ்தவ தேசங்களாக இருந்த சிரியா, ஜோர்டான், ஈராக், துருக்கி, எகிப்து, மொராக்கோ, அல்ஜீரியா மாதிரி இன்னைக்கு மொத்த யூரோப்பும் இஸ்லாமிய பிரதேசமா தான் இருந்திருக்கும். மார்ட்டின் லூத்தர் முஸ்லிமா இருந்திருப்பார். இந்த வீடியோவை பார்க்கிற புராட்டஸ்டன்ட்கள் இந்துக்களா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க புராட்டஸ்டன்ட்களா இருக்கிறதுக்கே சிலுவை போர்கள்ல தங்களோட உயிரை பணைய வச்ச கத்தோலிக்கர்கள் தான் காரணம். ஆனா நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல கூட குறைய சொல்லிக்கிட்டு தெரிகிற தற்குறிகளா இருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்.